வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். 6th தமிழ் இயல் 9லிருந்து தரமான 25 வினாக்களை பற்றி பார்க்கலாம். 10 நிமிஷம் பார்த்தாலுமே பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸுமே மிக தரமான வீடியோவை மட்டும்தான் இருக்கும். 6th-லிருந்து 12th வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோஸாக போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர். ஆன்சர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். 2வது கொஷின், ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். கவிமணி என்பது இவருடைய சிறப்பு பெயர். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். 3வது கொஷின், நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. 4வது கொஷின், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஷ் அணி. ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். 5வது கொஷின், வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார். இவர் இயற்றிய நூல்கள் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி உமர்கயாம் பாடல்கள். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். 6வது கொஷின், தேசிய விநாயகம் டேஷ் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆன்சர் 20. தேசிய விநாயகம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 7வது கொஷின், கவிமணி தேசிய விநாயகனார் டேஷ் ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் 36. கவிமணி தேசிய விநாயகனார் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். 8வது கொஷின், ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஷ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆன்சர் எட்வின் அர்னால்ட். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஷ் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. எட்வின் அர்னால்ட். 9வது கொஷின், ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது. ஆன்சர் புத்தர். ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது. புத்தர். 10வது கொஷின், தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 11வது கொஷின், இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர். ஆன்சர் தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. 12வது கொஷின், தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர். ஆன்சர் வள்ளலார். தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். இவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார். காலம் 1823 to 1874. சிதம்பரம் அருகே மருதூரில் பிறந்தார். 13வது கொஷின், வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம். ஆன்சர் வடலூர். வள்ளலார் சத்திய தர்மசாலை தொடங்கிய இடம்
வடலூர். இதில் ஆன்சர் இருக்கு பாருங்க, வள்ளலார் வடலூர். 14வது கொஷின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். ஆன்சர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். இவர் இயற்றிய நூல் திருவருட்பா, பதிப்பித்த நூல் ஒளிவிலொடுக்கம், சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதகம், உரைநடை நூல்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், சங்கங்கள், சமரச சுத்த சன்மார்க்கம் 1865, சத்திய தர்மசாலை 1867, சத்திய ஞான சபை 1872. 15வது கொஷின், மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். ஆன்சர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. 16வது கொஷின், அன்னை தெரசாவுக்கு டேஷுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆன்சர் அமைதி 1979. அன்னை தெரேசாவுக்கு அமைதிக்கான 1979ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. 17வது கொஷின், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். ஆன்சர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. 18வது கொஷின், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று பாடல் வரி பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 19வது கொஷின், அன்னை தெரேசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர். ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரேசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. 20வது கொஷின், கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் டேஷ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஆன்சர் 86,000. கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் டேஷ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். 86,000. 21வது கொஷின், கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் டேஷ் கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணம் செய்துள்ளார். ஆன்சர் 80,000. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணம் செய்துள்ளார். 22வது கொஷின், குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர். ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. 22வது கொஷின், குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. 23வது கொஷின், பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அப்போ ஆன்சர் 1, 2, 3. 24வது கொஷின், முடிவில் ஒரு தொடக்கம் என்ற கதையில் டேஷ் பற்றிய விழிப்புணர்வு கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் உடல் உறுப்பு தானம். முடிவில் ஒரு தொடக்கம் என்ற கதையில்
டேஷ் பற்றிய விழிப்புணர்வு கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் உடல் உறுப்பு தானம். 25வது கொஷின். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறும் அணி எது? ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to my channel.